அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் தான் உங்களை சந்திப்பது மிக்க சந்தோஷம். வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். நாங்கள் எப்படி நோன்பு திறக்கிற டைமுக்கு சர்பத் சரி இதை சரி ட்ரிங்க்ஸ் செய்வோம். இதை செய்கிறதுக்கு நாங்கள் எப்படி சிரப் தேவைப்படும். ரோஸ் சிரப்பாக இருக்கட்டும், இல்லாண்ட அடுத்து எல்லோ கலர் சிரப். இப்போ ரோஸ் சிரப்பு கூடுதலாக தேவைப்படும் ஃபலூடாகள் செய்கிறதுக்கு. இதெல்லாம் நாங்கள் இந்த சிரப்பெல்லாம் கடையில் வாங்குவோம். அந்த கடையில் வாங்குகிற சிரப்பில் எப்படியுமே கெமிக்கல் கலர்கள் இதெல்லாம் சேர்த்திருப்பாங்க. அது எங்களோட கண்ணுக்கு தெரியுதில்ல, ஆனால் அதில் இன்க்ரீடியன்ஸில் பார்த்தா சேர்த்து தான் இருப்பாங்க. இப்போ நாங்கள் வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்செடுத்துக்கலாம். இதுக்கு 2 காய்கறிகள் இருந்தாலே போதும். இந்த 2 காய்கறிகள் முக்கியமாக பீட்ரூட், அடுத்து கேரட். இந்த 2 காய்கறிகள் இருந்தாலே உங்களோட சிரப்பை நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த சிரப் செஞ்சு வச்சு பாருங்கள். நோன்பு காலத்தில் மட்டும் இல்லை, சும்மா காலங்கள்லேயும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து சர்வத்து கடைக்காரங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கேரட் பீட்ரூட் நல்லா புதிய கேரட் பீட்ரூட் எடுத்துக்கணும். இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். தோலெல்லாம் நல்லா சீவி கழுவி எடுத்துக்கணும். இன்றைக்கி இந்த கேரட் பீட்ரூட் பச்சையாக போடாமைக்கு நல்லா வேக வச்சு தான் இதை அவிச்சு அப்படியே தான் அரைச்சி செய்ய போகிறேன். இப்போ பீட்ரூட்டை சின்ன சின்ன பாக்ஸ் ஷேப்பில் சரி வேண்டிய ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும். இதெல்லாம் எங்களுக்கு செய்கிறது டைம் இல்லை எப்படியுமே. அப்போ நாங்கள் கடையில் வாங்குவோம்னா அது கூட விருப்பம். எப்படியுமே நான் இந்த ரோஸ் சிரப் கூடுதலாக செஞ்சுருப்பேன். நோன்பு காலத்தில் செஞ்சு வச்சுக்குவேன். ஏன்டா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு கூடுதலாக. இப்போ கட் பண்ணின இந்த பீட்ரூட்டை ஒரு ஃபேனில் போட்டுக்கணும். போட்டு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டேன். தண்ணி சேர்த்து நாங்கள் இதை அப்படியே வேக வச்சு எடுத்துக்கணும். இது வரசில் நல்லா கலர் எல்லாம் இறங்கி தண்ணியில் நல்லா ரெட் கலர் ஆகி வரும். ஒரு டார்க் ரெட் கலரில். இப்போ இது நல்லா கொதித்து இந்த துண்டெல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ இது வெந்த பிறகு இதை அப்படி இறக்கி ஆற வச்சுக்கணும். இப்போ காட்டுறேன் எப்படி கலர்ன்ட்டு. இது அப்படியே ஆறட்டும். ஆறின பிறகு தான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அது வரைக்கும் நான் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுன்ட்டு கரெக்டாக வாங்கி கட் பண்ணுறா. எனக்கு கத்தியை கொடுத்ததுக்குன்னே சரியான பயம், கையை விட்டுக்குவான்ட்டு நான் வாங்கி லாஸ்ட்டில் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்துன்னு அதே போல் தான் ஃபேனில் போட்டு தண்ணி ஊற்றி அதையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்ச கேரட் பீட்ரூட் 2யும் அப்படியே ஆற வச்சுட்டேன். நல்லா ஆறின பிறகு தான் இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்க போகிறேன். நல்லா சின்ன கப்பில் போட்டு நல்லா பல்ஸ் முறையில் அடித்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக 2யும் அரைச்சி எடுத்துக்கணும் வேறு வேறையாக. இப்போ அதில் ஜூஸையும் போட்டு ஜூஸ்னால் அந்த தண்ணி கலர் மாதிரி இருக்கும். அதையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் இது போல் நீங்கள் அரைச்சி இதை செஞ்சு பாருங்கள். உண்மையிலே நல்லா வரும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு. இப்போ நோம்புனத்தால் நோம்பு ஆரம்பிச்சுட்டு இது செஞ்சுக்கலாம் கொண்டு இல்லாமக்கி நோம்பு டைம்லேயும் உங்களுக்கு செஞ்சு வச்சு உங்களுக்கு அடுத்த நாளைக்கு இதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ மீதமுள்ள நோம்பு அப்படியே இருக்கும். இப்போ நான் இந்த வீடியோ போட சொல்லி எப்படி முதல் நோம்பு ஆகிருமோ தெரியா. மிக்ஸி ஜார்லேருந்து அரைச்சி எடுத்தப்போ ஒரு வடியில் வச்சு தான் இதை புழிஞ்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை மிக்ஸி ஜார்லேருந்து இப்போ ஒரு வடிக்கு மாற்றிட்டேன். அப்போ அந்த வடியில் போட்டப்போ நல்லா ஸ்பூனால் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா கையால் நல்லா இறுக புழிஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் உள்ள சாரெல்லாம் நல்லா புழிஞ்சு வரும். அதே போல் தான் கேரட்டையும் நல்லா அரைச்செடுத்த பிறகு அதே போல் தான் நான் புழிஞ்சு எடுத்துன்னு 2யும் புழிஞ்சு வேறு வேறு தனித்தனியாக வச்சுட்டு இப்போ நான் முதல்ல ரோஸ் சிரப் தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு புழிஞ்சதை அப்படி தூக்கி போடாமல் சப்பாத்திலையும் போட்டு உங்களுக்கு பனஞ்சி மாவோடு சேர்த்து சுடுவோம். மேலும் இல்லாண்டு இதோட கேரட் அல்வா பீட்ரூட் அல்வா போல் செஞ்சு எடுத்துக்கோம். மேலும் முதல்ல ரோஸ் சிரப் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு ஃபேன் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி சேர்த்துக்கணும். நான் 1 கிலோ சீனி தான் செய்ய போகிறேன். 1 கிலோ சீனிக்கு இந்த பவுலில் நாங்கள் கலந்து எடுக்குவோம். அந்த பவுலில் ஒரு 3/4 அளவுக்கு மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியோட சீனியும் சேர்த்து நல்லா கரையணும். அப்படி சீனி நல்லா கரையணும். இப்போ ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமை விட நல்லா கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கை விடாமல் அப்படி கலந்துட்டே இருக்கணும். சீனி நல்லா கட்டி இல்லாமல் கரைஞ்சி வரணும். இதோட இப்போ கரைஞ்சி வந்த பிறகு நாங்கள் அரைச்சி வச்சிருந்த பீட்ரூட் ஜூஸ் அதையும் இதோட சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும் எல்லாம். இதோட கொஞ்சம் வாசத்துக்காக நான் ரோஸ் வாட்டர் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டேன். சேர்த்து இதையும் நல்லா கலந்துட்டுக்கணும். கலந்துட்ட பிறகு இதோட ஒரு எலுமிச்சை சாறையும் சேர்த்துட்டேன். எலுமிச்சை சாறில் லெமன் ஜூஸ் அதையும் சேர்த்தப்போ நல்லா கலந்துட்டுக்கணும். கைவிடாமல் இப்படி கலந்துன்னு வரணும். இப்போ இது நல்லா கொதித்து வர டைமுக்கு இது நல்லா நுரையா வரும். அந்த டைமில் நீங்கள் அந்த கரண்டியாலே அந்த நுரையெல்லாம் எடுத்துடணும். இல்லைண்டா ஒரு வடி வச்சு வடின்னா ஒரு சில்வர் வடி போல் வச்சு நீங்கள் இதை நுரையெல்லாம் எடுத்துடுங்க வெளியே.
இப்போ இது வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்ஸ் வரேன்டா நீங்கள் கையில் வச்சு பார்த்தால விலங்கு கொஞ்சம் தொட்டு பாருங்கள். அந்த கரண்டிலேருந்து எடுத்து ஒரு கையில் ஒட்டுற பதம் வந்துட்டா சரி, ஒரு பிசு பிசுப்பு தன்மை மாதிரி இருக்கும். அந்த டைமில் நீங்கள் இதை அப்படியே இறக்கி ஆற வச்சிட வேண்டியது தான். நான் இது நைட் செஞ்சதால நான் மார்னிங் தான் இதை எடுத்து பொட்டலுக்கு மாற்றின பொட்டலில் கண்ணாடி கிளாஸ் பொட்டல் தான் நல்லா கழுவி காய வச்சு வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு வீடியோவிலே பார்க்க சொல்ல விலங்கு இப்படி ரோஸ் சிரப் ரெடி ஆகிட்டு இப்படி தான் இருந்துச்சு இது. நான் மார்னிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நான் இது வந்து இந்த கிளாஸ் பாட்டிலுக்கு ஊற்றிடுறேன். பார்க்க சொல்லி உங்களுக்கு விளங்கும் எப்படி ரோஸ் சிரப்புன்ட்டு. நாங்கள் சிரப்புன்னு சொன்னாலே அந்த பானி தான், அந்த பானி மாதிரி அந்த தன்மையில் இருக்கணும் அப்படி. இப்போ நான் வந்து 2 பாட்டில் மாதிரி ஊற்றி வச்சுட்டேன். எனக்கு இது நோம்பில் அரைவாசிக்கு வர மாதிரி போதுமாகும். போதாட்டி நான் திரும்ப செஞ்சுக்குவேன். நீங்களும் இது போல் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் செஞ்சு வச்சு பாருங்கள். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரோஸ் சிரப் செஞ்சுட்டேன். இப்போ அதில் வேலையில் முடிஞ்சிட்டு பொட்டில் ஊற்றி அப்படி ஓரம் வச்சுட்டு இப்போ நான் வந்து எல்லோ கலர் சிரப் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ எல்லோ கலர் செய்கிறதுக்கு வந்து கரெக்ட் எல்லாம் நல்லா கழுவி வெட்டி நல்லா அரைச்சி நல்லா ஜூஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அதை வந்து எப்படி சிரப் செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு ஃபேன் எடுத்துக்கணும். ஃபேன் இல்லாட்டி ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து இதுக்கு 1/2 கிலோ சீனி தான் செய்ய போகிறேன். 1/2 கிலோ சீனி நீங்கள் ஒரு கப் இல்லாட்டி ஒரு பவுலுக்கு கலந்து எடுத்துக்கோங்க. அதே அளவு அதே போல் தான் தண்ணியும் இது கலந்து சேர்த்துக்கணும். தண்ணியோடைய வந்து நீங்கள் சீனியை சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். சீனியை சேர்த்தப்போ நல்லா கட்டி இது இல்லாமல் நல்லா கரைய விடணும். எனக்கு இந்த ரோஸ் சிரப் தான் கூடுதலாக தேவைப்படும் நோம்பு காலத்தில். நான் அதைத்தான் கூடுதலாக செஞ்சு எடுத்து வச்சுட்டு ஒரு 2 பாட்டில் மாதிரி. இது வந்து சின்ன பாட்டிலில் 2 செஞ்சுட்டேன். சீனியும் சேர்த்தப்பறம் இது எப்படியே நல்லா கலந்துட்டுக்கணும். உங்களுக்கு இதுக்கு கலருக்காக எதுவும் சேர்க்க வேணாம். நான் வந்து கலருக்காக தான் கேரட் ஜூஸ் சேர்த்துட்டேன். நீங்கள் இதுக்கு பனானா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ கேரட் ஜூஸை வந்து இதோடு சேர்த்த பிறகு இதை நல்லா கலந்துட்டுக்கணும். இது நல்லா இதோடு சேர்ந்த பிறகு நல்லா கொதித்து நல்லா வற்றி வரும். அந்த டைமுக்கு உங்களுக்கு வீடியோலேயே பாருங்கள் எப்படி லாஸ்ட் வர. இந்த சிறப்பு நீங்கள் செஞ்சு வச்சுருந்தா உங்களுக்கும் இஃப்தார் டைமுக்கும் அன்னாச்சி சின்னதாக கட் பண்ணி கசகசா போட்டு ஜூஸ் செய்யவும் மேலும். இல்லைன்னா உங்களுக்கு லெமன் புளிஞ்சு ஊற்றி கசகசா ஐஸ் கியூப் போட்டு அப்படி ஜூஸ் செஞ்சு எடுத்துக்கவும் மேலும். இப்போ இதுக்கு வந்து நல்லா நுரையா என்னப்படி நல்லா பொங்கி வர இதில் உள்ள நுரையெல்லாம் எடுத்துட்டு இப்போ அந்த லெமன் வந்து ஊற்றிக்கணும். நான் ஒரு லெமன் மாதிரி புளிஞ்சு ஊற்றிட்டேன். அதே போல் தான் இதுவும் அந்த கையில் ஒற்று பதம் மாதிரி வர சில பிசு பிசுப்பு தன்மை மாதிரி வர சில நீங்கள் இதை அப்படி இறக்கி ஆரம்பித்திட வேண்டியதுதான். நாங்கள் கடையில் கெமிக்கல் கலந்த சிரப்புகளை வாங்காமல் வீட்டில் நீங்கள் ஹெல்த்தியாக பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். உண்மையிலே நல்லா நீங்களும் இதே போல் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இது கையில் நல்லா ஒற்று பதம் மாதிரி வருது. அந்த கொஞ்சம் ஒற்று பதம் வந்தால் தான் இதில் சரியான அளவு. இப்போ இதை வந்து நான் இறக்கி அப்படியே ஆற வச்சுக்க போகிறேன். ஆறின பிறகு இதை வந்து சின்ன பொட்டலுக்கு மாற்றிக்க போகிறேன். அதே போல் தான் கண்ணாடி பொட்டல் இருந்தால் தான் நல்லா அதை நல்லா கழுவி காய வச்சு அதே போல் தான் இருக்கும். இது கொஞ்சம் குயிக்காக ஆறுறதுக்காக வேண்டி நான் வந்து ஒரு பெரிய பாத்திரமில் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் ஐஸ் கியூப் போட்டு ஆற வச்சு எடுத்துட்டேன். அப்போ வேலை டக்குன்னு எனக்கு முடியணும். இதெல்லாம் வீடியோ எடுத்து போடணும் உங்களுக்காக வேண்டின்ட்டு. இப்போ ஆறின பிறகு நான் வந்து இதை சின்ன பொட்டலுக்கு ஊற்றிக்க போகிறேன். ஊற்றுற டைமுக்கு நீங்கள் பார்த்து ஊற்றிக்கோங்க. சிந்தாமைக்கு வெளியில் இன்னப்படி ஒரு கப் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி ஒரு அதுக்கு வடி மாதிரி ஒரு வச்சுக்கோங்க. என்னட்டு இந்த கிளாஸ் பாட்டில் சின்னது எம்டி பாட்டில் ஒன்று இருந்துச்சு. அதை நல்லா கழுவி காய வச்சு எடுத்துட்டு உங்கள்கிட்ட இது இல்லைன்னா சின்ன பெப்சி போத்தல் எடுத்துக்கோங்க. அதிலே ஊற்றி வச்சிடலாம். இது வெளியிலே ஸ்டோர் பண்ணி வச்சாலும் உங்கள் ஃப்ரிட்ஜு தேவையில்லை. ஃப்ரிட்ஜில் நார்மல் பகுதியில் வச்சுக்கலாம். இப்போ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து உங்களுக்கு இஃப்தார் டைமுக்கு எடுத்து உங்களுக்கு வேண்டிய ட்ரிங்க்ஸ் எல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாம். போன வருஷம் நோன்புக்கு அதிகமானவர் எங்களோட உயிரோடு இருந்திருப்பாங்க. அவங்களெல்லாம் இந்த வருஷம் நோன்புக்கு உயிரோடு இல்லை. அவர்கள் எல்லாம் மன்னாரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக அதிகமாக துவா செஞ்சுக்கோங்க. இந்த நோன்பு எல்லாருக்கும் இந்த பிரச்சனையும் இல்லாமைக்கு பரக்கத்தாகவும் நல்லதே ஆரோக்கியத்தை தரும்படி இறைவனிடம் அதிகமாக துவா செஞ்சுக்கோங்க. கூடுதலாக நல்ல அமல்கள் இபாதத்துக்களை இந்த வருஷம் நோன்புக்குள்ளாக செஞ்சுக்கோங்க. ஏன்னா நாங்கள் அடுத்த வருஷம் அந்த நோன்புக்கு உயிரோடு இருப்போமோ இல்லையோ அல்லாஹ் அஅலம். எல்லாருக்கும் ரம்ஜான் கரீம் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.